ஊண்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. சிவபெருமானு இந்த லிங்கத்தில் 8 தேசம் சுற்றி வந்துட்டு இருக்காரு. நம்மளும் அவர் எப்படி சுற்றுறாரோ அவர் பின்னாடி நம்மளும் சுற்றிட்டு வரோம். இதை வந்திருக்காரு பாருங்க. இப்போ 7வது பூச்சியில் வந்திருக்காரு இவர். ஓம்கி ஆதிசக்தி 8 திசை சிவனை பாரே, 8 திசை சிவனை ஈசனை பாரு, இவன் எங்கும் இருப்பான் இவன் அருளை தேடு. 8 திசை ஈசனை பாரு, ஏக ரூபனை பாரு, ஏகமே அழும் ஈசனை பாரு, ஏகமே ஆழும் ஈசனை பாரு, அழியாத லிங்கத்தை பாரு, அழியாத லிங்கத்தை பாரு. 8 திசை ஈசனை பாரு, ஏகம் இவன் ரூபனை பாரு, ஏகமே ஆழும் ஈசனை பாரு, அழியாத லிங்கத்தை பாரு, அழியாத லிங்கத்தை பாரு. கோடியான ஈசனை பாரு, பிச்சை எடுக்கும் ஆண்டியை பாரு, கோடியான ஈசனை பாரு, பிச்சையாண்டி கோயிலை பாரு, எத்திசையும் சிவனை பாரு, ஏறுதரு இல்லை பாரு. கோடியான ஈசனை பாரு, கோடியான ஈசனை பாரு, பிச்சை எடுக்கும் கோயிலை பாரு, எத்திசை சிவனை பாரு, ஏறுதாழ்வு இல்லை பாரு, ஏறுதாழ்வு இல்லை பாரு, ஏறுதாழ்வு இல்லை பாரு. 8 திசை ஈசனை பாரு, ஏக ரூபனை பாரு, ஏகமே ஆளும் ஈசனை பாரு, அழியாத லிங்கத்தை பாரு, அழியாத லிங்கத்தை பாரு. ஏன்னா இந்த பாட்டில் என்ன அம்மா என்ன சொல்கிறேன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் பேர் இருக்கும். கோடீஸ்வரன் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா பிச்சாண்டி கோயில்னு இருக்கும். என்னப்பா இது? அங்கே ஈஸ்வரன் பார்த்தா கோடீஸ்வரன் சொல்கிறாங்கப்பா, இங்கே பார்த்தா பிச்சாண்டீஸ்வரி. எல்லா நிகழ்வுக்கும் ஈஸ்வரன், எல்லா உருவத்திலையும் ஈஸ்வரன், எல்லா ஜீவனுக்கும் ஈஸ்வரன். அறியாத பெருமானுடைய திருப்பெருமையை பீட்டி சொன்னல அப்பப்போ சொல்லிட்டு வரோம். இதை காதால் நீங்கள் கேட்டாலும் போதும். சிவனுக்கு மிஞ்சியது ஒன்றுமே கிடையாது. அதனால் சிவன் அழியாத பொருள். இந்த தேவார திருவாசகத்தை நான் இதை உபயோகப்படுத்த போகிறேன். இதெல்லாம் வாங்கி பாருங்கள். இதில் எல்லா கருத்து இப்போ போகிற காலகட்டம் என்ன அப்படின்றது சிறப்பை இந்த மலரில் பாருங்கள். இந்த மலரில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த காமக்கண்ணிங்க 8 திசா தராசில் 8 பேர் இருக்காளுங்க. என்னன்னு யாருன்னா மோகினி, காமினி, ரம்பா, இளவரசி, ஊர்வரிசி, ரோஹிணி, ராகினி, மேனகா. காம பிரதிஷ்டி பாருங்க 140. இந்த திராஸ்தட்டில் பார்த்தீங்கன்னா துஷ்ட தேவதைகள், உதர தேவதைகள், அதர்ம தேவதைகள், பணம் 145. எங்கும் பணத்தின் அதமத்தில் அதிகம். திராசு முள்ளில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தர்மம், தெய்வம், சத்தியம், உண்மை நிலை தடுமாறி கொண்டு இருக்குதுங்க. இதை படித்து பார்த்தீங்கன்னா 63 நாயன்மாருடைய சிறப்பை தேவாரம் திருவாசகத்தில் நம்ம பாடி இது இப்போ போகிற காலகட்டம் எதனால் இப்படி காம பிரதிஷ்டியை எந்த சொன்ன பாருங்க பிடிபிள் சார் ஐயா, யார் எப்பேற்பட்ட ஒரு வல்லமையை வந்து அரசாண்டா கூட சரி, காம பிரதிஷ்டியை தடுக்கவே முடியாது. காம உலகத்தே நிகர் அரசனை ஆட்சி எல்லாத்தையும் இவனுங்க உள்ள பூலோகத்தில் சிவபெருமான் அனுப்பிச்சாரு. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாளுங்க. தவபலம் எதுவுமே கிடையாது, தெய்வ பலம் எதுவுமே கிடையாது. இவருடைய சிறப்பு மறுபடியும் ஈஸ்வரன் அந்த பூலோகத்துக்கு வந்து இந்த 8 காம கன்னிகளை காமலோகத்துக்கு அமிச்சா தவபலம் தெய்வ பலம் அனைத்தும் வரும். அரசனுடைய ஆட்சி இளவரசி இருந்தா பார்த்தீங்களா, இளவரசி அமிச்சாரு. அரசனுடைய ஆட்சி இல்லாமல் போயிடுச்சு. இப்படி ஒரு தீய அமிச்சார் பூலோகத்துக்கு. ஏன்னா சிவபெருமானிட்ட வர வாங்கி சிவனையே எதுக்கு துணிஞ்சானுங்க. அதனால தான் இந்த பூலோகத்தில் தவபலமே இருக்கக்கூடாதுன்னு பெருமான் அமைச்சிருக்காரு. இது இந்த சிறப்பாக இந்த மலரை நம்ம சுற்றியிருக்கோம். இதை படித்து பாருங்கள், எல்லாரும் உணர்வீங்க. ஊந்தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அம்மா